ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஹரிஜி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 100 சாமி படத்துடைய ரிவ்யூ தான். விஜய் ஆண்டனி, சுவாஸ்திகா, கருணாசு மற்றும் பலர் நடித்து சசியோட இயக்கத்தில் பாலாஜி ஸ்ரீராம் மியூசிக் போட்டு ஒரு அற்புதமான படைப்பாக வந்திருக்கிற படம் தான் இந்த 100 சாமி. 20 வருஷம் என்னை வச்சு சோறு போட்டு ஊருங்க. அது மண்ணா இருந்தாலும் மணலா இருந்தாலும் நன்றியை மறக்கக்கூடாதுல்ல. 100 சாமி படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல படம், ஒரு அற்புதமான படம், ஒரு நல்ல மெசேஜை கொடுத்துருக்காங்க. உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த படத்தையும் அற்புதமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட மெயின் ரோல் விஜய் ஆண்டனி சொல்லிட்டு நினைப்பீங்க, கிடையவே கிடையாது. விஜய் ஆண்டனி இந்த படத்துல கேமியோ தான். அடக்காதீங்க, சிரிச்சிருக்க. ஏயா 100 சாமி போஸ்டர்ல இந்த பக்கம் விஜய் ஆண்டனி, இந்த பக்கம் சுவாஸ்திகா. சரி ஓகே, 2 பேருக்கு தான் மெயின் ரோல்னு சொல்லிட்டு தியேட்டர்ல உட்காந்து பார்க்குறோம். விஜய் ஆண்டனி இப்போ வருவாரா பார்த்தாக்கா இன்ட்ரோல் வரைக்கும் வரவே கிடையாது. சரி, இன்ட்ரோலுக்கு அப்புறமாச்சு விஜய் ஆண்டனி வருவார்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அப்பயும் வரல. கிட்டத்தட்ட படம் முடிகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் விஜய் ஆண்டனி வராரு. ஆனால் ஒரு நல்ல அற்புதமான ரோலும் சூப்பராகவே பண்ணிட்டாரு. 20 வருஷம் பாலவனத்திலே போயிடுச்சு. பொம்மான்றது அரபு நாடுங்க. இந்த படத்தை முழுசா டேக் ஓவர் பண்ணி கொண்டு போற ஆள் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதாநாயகியான ஸ்வஸ்திகா தான். மகனுங்க படிப்புக்கு பணம் இல்லாம கஷ்டப்படுறியாமே. இந்த படத்தோட கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். கதாநாயகி கல்யாணம் ஆகுது, அவங்க புருஷன் இறந்து போறாரு. 2 பசங்களும் பிறக்கிறாங்க, 2 பசங்களும் வளர்றாங்க, அம்மாவும் கூட இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பசங்க எங்க அம்மாவுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கடைசியாக இவங்களுக்கு கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா அப்படின்ட்டு தான் கதையே. இது ஒரு ரியல் இன்சிடென்ட் தான், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. இவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் இதுக்கிடையில் அவங்க படுற அவதிகள், இன்னல்கள் எல்லாத்தையும் அற்புதமாக காட்டியிருப்பாங்க. வேற லெவல் படம். 20 வயசுல ஒரு நாள்னா ஒரு நாள் தான். அது 40 வயசுக்கு மேல ஒரு நாள்ன்றது ஒரு வருஷங்க. ஸ்வஸ்திகா நல்ல ஆக்டர் தான். சமீப காலமாக நல்ல ஹிட் படங்கள்லாம் கொடுத்துட்டு வராங்க. நல்லாவே பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் ஒரு அம்மாவா இவங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி தான் இருக்கும், என்ன மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா உண்மையாலுமே சொல்கிறேன், நல்ல தரமான ஆக்டிங்கு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றிம்மா. இட் இஸ் ஐ கேன் ஒன்லி தேங்க்யூ. நான் டப்புன்னு காலில் விழுந்துருவேன், கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கான். சசி நம்ம டைரக்டர் ஏற்கனவே பிச்சைக்காரன் ஒரு படத்தை எடுத்து 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா போல வந்துருமான்னு சொல்லிட்டு அம்மாவை தெய்வமாக காட்டாரு. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, அம்மாவுக்கும் ஒரு மனசு இருக்குது, அவங்களோட வாழ்க்கையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அம்மாவை ஒரு மனுஷியாக காட்ட ட்ரை பண்ணியிருக்காரு. அதுதான் இந்த படத்தோட மெயின் கருவே. 100 சாமியை பார்த்தீங்கன்னா, தெய்வமாக பார்த்த பெண்களை வந்து மனுஷியாக பார்த்து ஸ்ட்ராங்காக இந்த படத்துலேயே அட்ரஸ் பண்ணாத ஒரு விஷயத்தை வந்து டைரக்டர் சசி இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் பாலாஜி ஸ்ரீராம் இந்த படத்துக்கு எப்படி மியூசிக் போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே போட்டிருக்காரு. அம்மா தான் சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும், அது உண்மையாலுமே நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக போட்டிருக்காரு. ஸோ மியூசிக்கில் எந்த ஒரு பிரச்சனையும் நல்லாவே இருக்கு. ஒரு கல்யாணம் நடக்குது, புருஷன் இருக்கும்போது மனைவி இறந்துட்டாக்கா புருஷனுக்கு வேற கல்யாணம் பண்ணிக்கலாம், அதை யாரும் பெருசாக கண்டுக்கிற மாட்டாங்க. அதுவே புருஷன் இறந்துட்டு மனைவி உயிரோடு இருக்கும்போது மனைவி போய் கல்யாணம் பண்ணிட்டா அது மிகப்பெரிய குற்றச்சாட்டை தான் இந்த சமுதாயம் பார்த்துட்டு இருக்கு. அதை உடைக்கிறதுக்காகவே இந்த படம் எடுத்திருக்காரு. அது ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்து இது ஒரு படமா எடுத்து கொடுத்துருக்காரு பாருங்க. அந்த வகையில் நான் சசியை பாராட்டி ஆகணும். அம்மா வரதால அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, தாய் பாசங்கிற பேர்ல அதை நாம வாழக்கூடாதுடா. கல்யாணம் நடக்குது, 2 குழந்தை பிறக்குது. இது கல்ல அவங்க புருஷன் செத்து போயிட்டானா அந்த பொண்ணோட கதை முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அந்த 2 குழந்தைகளை வளர்க்குறது தான் அவங்களோட முழு நேர வேலையாக இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு ஆசை பாசை கிடையாது, அவங்களுக்கு ஒரு உணர்ச்சி கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த பசங்களை மட்டும்தான் வளர்க்கணும். இதைத்தான் இந்த சமுதாயம் சொல்லி கொடுத்துருக்கு. இது இல்லை வாழ்க்கை, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லிட்டு காட்டியிருக்காங்க பாருங்க இந்த படத்தில். உண்மையாலுமே ரியலி கிரேட்டு. இதை பார்த்து நிறைய பேர் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த படம் பார்த்துட்டு நிறைய பேர் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் சந்தோஷமா வெளியே வந்தான். ஒருத்தன் பேட்டி கொடுத்துருந்தான் பாருங்க, இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாதுங்க. அது எப்படிங்க, இதெல்லாம் நம்ம சமுதாயத்துக்கு ஒத்து வரான்னு சொல்லிட்டு ஒருத்தன் பேட்டி கொடுத்துட்டு இருக்கான். டே என்னடா இது, இன்னுமாடா அப்படியே இருக்கீங்க, இதுவே ஒரு ஆம்பளைக்கு நடந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் ஒரு பொண்ணுன்னா கல்யாணம் பண்ணக்கூடாது, நம்ம சமுதாயத்துக்கு ஒத்து வரான்னு சொல்லிட்டு ஒருத்தன் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறான். பட் அது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துச்சு, ஓகே. பட் அதை வந்து எல்லா குடும்பத்திலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து சரியாக வராது பிரதர். அவங்க நம்ம கல்ச்சருக்கு வந்து இது வந்து ஒத்து வராது. அந்த அம்மாவுக்கு
அம்மாவுக்கு அந்த பசங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சந்தோஷமான விஷயம் தான். ஆனால் அந்த படத்திலே காட்டியிருப்பாங்க, ஆரம்பத்தில் அந்த பசங்க அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் அந்த அம்மாவுக்கு ஆசை வரச்சே நமக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்குமே, நெத்தியில் பொட்டு வச்சுட்டு மறந்துட்டு வந்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு அந்த பையன் கத்துறான், இந்த மாதிரிலாம் நீ பண்ணவே கூடாது, உனக்கு கல்யாணம்லாம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எதிர்க்கிறான். ஏன்னா இந்த சமுதாயத்தோட கட்டமைப்பு எப்படி. ஆனால் இவன் வெளியே போகிறான், வெளியே போயிட்டு பார்க்குறான். அதுக்கப்புறம் தான் சே நம்ம அம்மா எப்போ பார்த்தாலும் வீட்டில் அடைஞ்சு போயிருக்காங்களே, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறத காட்டுறாங்க பாருங்க. அற்புதம். ஆம்பளைக்கு வாழ்க்கை கொடுக்குறதா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த அம்மா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருந்தாலுமே அந்த அம்மாவோட மனநிலையை ஒரு சீனில் காட்டியிருப்பாங்க பாருங்க, வேற லெவலு. 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த சாப்பாட்டை பெசிச்சுக்கிட்டே அவங்க யோசிப்பாங்க, ஒருவேளை நம்ம கல்யாணம் பண்ணால் இந்த சமுதாயம் நம்மளை என்ன நினைக்குமோ, அவன் எப்படி பேசுவான், இவன் எப்படி பேசுவான், ஏன் இந்த பசங்களே என்னை எப்படி பார்க்கும், இந்த சமுதாயம் இதுக்கப்புறம் என் பசங்க கூட என்னால் கொஞ்சம் முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவோட மனநிலை அப்படியே சுற்றி 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 வரும் பாருங்க. ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு இப்படி யோசிக்க வச்சிருக்காங்களே, இந்த சமுதாயத்தை நம்ம என்னன்னு சொல்றது? என் வாழ்க்கையை முடிவு பண்றதுக்கு நீ யாரா? ஏண்டா சொஸ்திக்கு அம்மா ரோலை பற்றி இவ்வளோ பேசுகிறேன், விஜய் ஆண்டனி எங்கடா போனார், போஸ்டரில் பயங்கரமாக பெருசாக காட்டியிருந்தாங்களே, அவர் எங்கடான்னு கேட்டிங்கன்னா ஒரு அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. கடைசியாக தான் வராது, இந்த கதைக்கு எது தேவையோ அதை கொடுத்துருக்காரு. ஒரு நார்மலான இன்ட்ரோடக்ஷன், அப்படியே ஒரு கேஷுவலாக வராரு. நான் தான் இந்த மனுஷன், எப்போ பார்த்தாலும் எனக்கு ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கு, நான் ஒரு ஹாப்பி மேன் சொல்லிட்டு அப்படியே காட்டி, என்ன தான் நான் கஷ்டப்பட்டாலும் என் குடும்பத்தை நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதையும் காட்டி, அதை பார்த்தோன்னே அந்த அம்மாவுக்கு பிடிச்சி போய் ஒரு அற்புதமான கல்யாணத்தை நடத்தி வைக்கிற ஒரு அற்புதமான குரா விஜய் ஆண்டனி சூப்பரா பண்ணியிருக்காரு. உங்களை யாராவது பிடிக்கலன்னு சொன்னதாங்க இப்படி ஏன்னு கேட்கணும். இந்த படத்தில் கருணாஸ் நடிச்சிருக்காருன்னு சொன்னியே, கருணாஸ் என்னடா பண்ணுறான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு அற்புதமான கேரக்டர், கதாநாயகியோட அண்ணனா வலம் வராரு. நம்ம கருணாஸ் இந்த படத்தில் நகைச்சுவை கேரக்டராக தான் இந்த படத்தில் அப்படியே வளம் வந்துட்டே இருந்தார். திடீர்னு பார்த்தா வில்லனா மாறுறாரு. என்ன காரணம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண விஷயத்தினால சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்களோன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி மண்டையில் ஒட்டி ஒரு கட்டத்துக்கு மேலே வில்லனாவே மாறுறாரு. வெளியில தெரிஞ்ச அசிங்கண்டா. நூறுசாமி இந்த படம் மூலியமா மக்களுக்கு சொல்ல வந்த மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. அந்த 2மே தரமான மெசேஜ். ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண், அதுவும் விதவையான பெண், அந்த பெண்ணுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த பெண்ணையே வாழ விடுங்கடா, சமுதாயன்ற போர்வையை போட்டு அந்த பொண்ணை ஒரு மூளையா தள்ளிடாதீங்க, அந்த பிள்ளைக்கு ஒரு ஆசை பாச உணர்ச்சிகள் எல்லாமே இருக்கு, அந்த பொண்ணையும் ஒரு மனுஷியா பார்த்து வாழ விடுங்கடான்னு சொல்லிட்டு ஒரு தரமான மெசேஜை சொல்லி இருக்காங்க. நம்ம சாதியை காப்பாத்துறது பொண்ணுங்களை வச்சுதான், அவளுகளை அடக்கி வச்சுதான் சாதி சனினை காப்பாத்தி தொலைய வேண்டியதா இருக்கு. 2வது மெசேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சமுதாயன்ற ஒரு கட்டமைப்பு இருக்கு பாருங்க, அதை சுற்றி இருக்கிறவங்கலாம் வந்து இப்படி பண்ணாத, இதை பண்ணாத, இது பண்ணா தப்பு, இதெல்லாம் நம்ம சமுதாயத்துக்கு ஒத்தே வரான்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள் சொல்லுவாங்க. தயவு செய்து அதெல்லாம் கேட்காதீங்க, நீங்களா ஒரு முடிவெடுங்க, நீங்க முடிவெடுத்து செய்யறது தான் கரெக்ட். சுற்றி இருக்கிறவங்க தயவு செய்து நம்பாதீங்க, அவன் சொல்லி 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 உன் வாழ்க்கையை தான் அழிச்சிட்டு போவான், தயவு செய்து அதை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான கருத்து சொல்லியிருக்காங்க. எதுக்குடா இவன் சும்மா சமுதாயம் 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 சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஒரு சீன் வச்சிருப்பாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சமுதாயம் ஒரு பெண்ணை எப்படி மாற்றி இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த அம்மா வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு முடிவெடுப்பாங்க. ஆனால் இதே மாதிரி ஒரு சம்பவத்தில் ஒரு பெண் விதவையாக இருப்பாங்க, அது சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு வந்து இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, ஏமா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் தவறான செயலுமா, நமக்கு ஒரு குழந்தை பிறந்து போச்சா நம்ம மாட்டு நம்ம பழப்ப பார்த்துன்னு போயினே இருக்க வேண்டியது தான், நம்மளாம் கல்யாணம் பண்ணுறதே நினச்சி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசுவாங்க பாருங்க. அப்போ தான் எனக்கு பிடிச்சிச்சு, ஏன்டா இந்த சமுதாயம் ஒருத்தவங்களை எப்படி மாற்றி வச்சிருக்கு பாரு, அதுவும் பெண்களை எப்படி மாற்றி வச்சிருக்கு பாருன்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் சொல்கிறேன், தயவு செய்து சுற்றி இருக்கிறவங்கலாம் நம்பவே நம்பாதீங்க. ஆம்பளைக்கு வாழ்க்கை கொடுக்குறதா? ஸோ இந்த நூறுசாமி படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கல்யாணமாகி விதவியாக இருப்பாங்க பாருங்கள், அவங்களாம் இந்த படத்தை போய் தயவு செய்து ஒரு டைம் பாருங்கள். அதோட அவங்கள பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா மாமனார் மாமியார்லாம் இந்த கல்யாணமே பண்ணிக்காமல் வச்சு பார்த்துருப்பாங்க பாருங்கள், அவங்களாம் தயவு செய்து போய் ஒரு டைம் படத்தை பாருங்கள், உங்கள் மனநிலை கண்டிப்பாக மாறும். அது என்னப்பா அந்த இக்கு? இவெல்லாம் ஒரு அம்மாவா? இந்த படத்தில் நெகட்டிவே இல்லையாடா அப்படின்னு கேட்டால் நெகட்டிவ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பசங்க வந்து அம்மா கிட்ட அம்மா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் வரும், அதை ரொம்ப லென்த்தாக எடுத்துட்டாங்க, ரொம்ப தூரமாக ஓகே சொல்லு ஓகே சொல்லு ஓகே சொல்லு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. அதை சுருக்கிட்டு இன்னும் சொல்ல வேண்டிய விஷயம்லாம் நிறைய இருக்குது, அதையும் கடைசியாக சொல்லியிருந்தாங்கன்னா வச்சிங்களேன், உண்மையாலுமே படம் தரமாக இருந்திருக்கு. அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஒரு மன அவுத்துட்டு ஆட போகுது.
ஏன்னா இந்த படத்தின் மூலயமா மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் இன்னுமே நிறையா இருக்குது. இதை கிளைமேக்ஸில் நம்ம விஜய் ஆண்டனியோ இல்லை சொஸ்திகாவோ அவங்க பட்ட அவதியெல்லாம் அழகாக ஆடியன்ஸ்கிட்ட கன்வே பண்ணியிருந்தாங்கன்னா வச்சுக்க இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். அதெல்லாம் கட் பண்ணிட்டு அம்மா ஓகே சொல்லு ஓகே சொல்லு ஓகே சொல்லு இதை பிடிச்சி கொஞ்சம் ஜவ்வா இழுத்துட்டாங்களோ அப்படின்றது மட்டும்தான் எனக்கு ஒரு குறையாக தெரிஞ்சிச்சு. எஸ் சார் சிரிக்கிறீங்க, திடீர்னு நான் ரொம்ப கேவலமாக தெரியுதுண்ணா. மற்றபடி 100 சாமி படம் ஒரு நல்ல படம் தான், போயிட்டு தேட்டரில் பாருங்கள், அதுவும் ஃபேமிலியாக போயிட்டு பாருங்கள். எந்த ஒரு ஆபாசமும் கிடையாது, சூப்பரான ஒரு படமாக கொடுத்துருக்காங்க. இப்போ உனக்கு என்ன வாழ்க்கை இருக்கு விளையாட்ட போறதுக்கு? யார் யாரெல்லாம் இந்த படத்தை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இப்போவே சொல்லிடுறேன். எனக்கு இந்த சென்டிமெண்ட்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது, போனோமா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க தயவுசெய்து இந்த படத்துக்கு போயிடாதீங்க. அதுக்கப்புறம் என்ன தான் கணவன் எழுந்தாலும் அவங்களாம் கல்யாணம்லாம் பண்ணி வைக்க மாட்டேன், அது தவறான முடிவு, இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாதுன்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து இந்த படத்து பக்கமே போயிடாதீங்க. இது சரியா வராது. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.